ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ wanna be your சூப்பர் ஸ்டார் எபிசோட் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வெளியில் போயிட்டு வந்த வின் என்ன பண்ணுறாங்கன்னா வானை பார்க்குறாங்க. என்னடா இவ இன்னும் எங்கேயே இருக்காளேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா குளூரில் நடுங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க இங்கேருந்து கிளம்பும் போது அவங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் விழுந்து ஒரே தண்ணியாக தானே இருந்துச்சு மேல் ஃபுல்லாக. இப்போ அந்த தண்ணியோட அந்த பனியில் உட்காந்துருக்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி குளிர் ஜுரம் மாதிரி வந்துடுது. ஸோ நீ ஏன் இங்கேயே இருக்க, உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு போகிறதுக்கு இடமே இல்லை, விடிய வரைக்கும் நான் இங்கே தான் இருந்தாகணும். ஸோ நான் இங்கேயே இருக்கேன். என்னை போலீஸ்க்கு கால் பண்ணிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன், இப்போ போகிறதுக்கு எனக்கு இடம் கிடையாதுன்னு சொன்னதும் இவங்க ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறாங்க. சரி ஒன்று பண்ணு, இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் வேணும்னா இங்கே தங்கிக்கோ, அவ்வளோதான். மார்னிங் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லும் போது இவங்க எழுந்து தேங்க்யூன்னு சொன்னாங்க. அப்படியே மயக்கம் போடுற மாதிரி வராங்க. ஏன்னா அந்த பனியிலையும் அந்த குளிர்லையும் இருந்ததுனால அவங்களுக்கு பாடி இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகி ஹீட்டாக இருக்குது. ஸோ உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க. இவங்க அப்படியே குளிரில் நடுக்கிட்டு வந்து நிற்கவே முடியாமல் டக்குன்னு சோஃபாவில் போய் உட்காந்துடுறாங்க. நம்ம வீண் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உனக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வரேன், ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொன்னதும் இவங்க சோஃபாவில் உட்காந்ததுமே அப்படி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது தூக்கம்னு சொல்ல முடியாது, ரொம்ப டயர்டில் இருக்காங்க. ஸோ மெடிசன் எடுத்துகிட்டு வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மெடிசன் கொடுக்கலான்னு பார்த்தா இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ எழுந்திரி வா, இந்த டேப்லெட்டை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்கள எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. இந்த பக்கம் திரும்பி டேப்லெட்டை எடுக்கலான்னு சொல்லி இந்த பக்கம் திரும்புகிறாங்க. திரும்பி டேப்லெட் எடுத்துகிட்டு திரும்புறதுக்குள்ளே மறுபடியும் அவங்க விழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு முடியலை, டேப்லெட்டை கூட அவங்களால சாப்பிட முடியல, அவ்வளோ டயர்டில் இருக்காங்க. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே அந்த ஈரமான துணியோடு அவங்க படுத்தாங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் ஆகிடும். சரி என்ன தான் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு அங்கே இருக்கிற லக்கேஜை பார்க்குறாங்க. ஸோ லக்கேஜ் இவ்வளவு தானா, ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குமேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை எடுக்கலான்னு சொல்லிட்டு லக்கேஜை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. இவங்க சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே அதில் இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுவோன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. அவங்க ஷூ சாக்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த இடத்துல படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறது, யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால் நடந்துக்க முடியுமாங்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த பாக்ஸை மூடி வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வைக்கலான்னு பார்க்கும்போது தான் பாஸ்போர்ட்டு இன்னும் ஏதோ டிக்கெட்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. இவங்க அன்னைக்கு போக வேண்டியவங்க தானே, ஆனால் போகாமல் இருந்துட்டாங்க இல்லையா. அந்த டிக்கெட்டு, பாஸ்போர்ட்டு, விசா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் ஒரு கவரில் போட்டு இருக்குது. ஸோ இப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே நினச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பாஸ்போர்ட்டில் அட்ரஸ்ஸு, அந்த ஷோர் நேம் இருக்கும் இல்லையா, அப்பாவோட பேர் அம்மாவோட பேர் அந்த மாதிரி. ஸோ இப்போ அதில் பார்க்கும்போது அவங்க அம்மா பேர் இருக்குது. இந்த நேமை நம்ம எங்கேயே பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு வீட்டோட ஓனர் பேர் என்னன்னு பார்க்கலான்னு அவங்க மொபைல் எடுத்து அதில் ஓனருடைய நேமை செக் பண்ணுறாங்க. பார்த்தா இந்த வீட்டோடைய ஓல்டு ஓனர் தான் இவங்களுடைய அம்மா. அப்போது இவங்க சொன்னது சரிதான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பர்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தா இவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஃபேமிலி ஃபோட்டோஸில் பேக்ரவுண்டில் இந்த வீடும் இருக்குது. ஸோ இவ சொன்னது எல்லாமே சரிதான் புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மார்னிங் அவகிட்ட எழுந்து கேட்கலாம், இப்போ எதுக்கு இவ மட்டும் இங்கே இருக்கா, அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் எங்கன்னு சொல்லிட்டு மார்னிங் கேட்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இப்போது மார்னிங் ஆகுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, ஸோ சூப் வைக்கலான்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சூப் வச்சு அதை எடுத்து பவுலில் ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அலறல் சவுண்டு கேட்குது. யாரா அது கத்துறதுன்னு பார்த்தா நம்ம வான் தான். பயங்கரமாக கத்துறா. ஏன்னா அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு, அவள் போட்டிருந்த எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, நம்ம மாற்றலையே, யார் மாற்றினான்னு சொல்லிட்டு அப்படி கடந்து கத்துறா. நேற்று நைட்டு என்னமோ ஆகியிருக்கு, நீங்கள் என்ன ஏதோ பண்ணிட்டீங்க, என் ப்ராவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குனிஞ்சு பார்க்குறாங்க. என்னோடய அண்டர் வேறையும் காணும். சத்தியமாக நீங்கள் என்ன ஏதோ பண்ணிட்டீங்க, எனக்கு ஏதோ நடந்திருக்கு, நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அம்மா கூட இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அழுகுறாங்க, கத்துறாங்க. சொல்லப்போனால் அழக்கூட இல்லை.
என் வீட்டில் ஒருத்தி சாக கிடக்கா, அவளை அப்படியே விட்டுட்டு என்னால் போக முடியாது. அதனால தான் உன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி உன்னை ஹீட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணினேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. உனக்கு புரியுதா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்க்க ஒரு 12 வயசு பொண்ணு மாதிரி இருக்க. உன்கிட்ட பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல. நம்ம ஆளுக்கு கோவம் வந்துடுது. உடனே எழுந்து ஓடி வந்து, என்னது என்கிட்ட என்ன இருக்கா, இங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லிட்டு நெஞ்சு நிமித்தி கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ ஒரு செகண்ட் குறுகுறுன்னு பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப இல்லைனாலும் ஏதோ ஓரளவு இருக்குது, சரி நான் ஒத்துக்கிறேன் இருக்குதான் அப்படின்னு சொன்னதும், என்னது இருக்கா ஐயோன்னு சொல்லிட்டு உடனே பெட்ஷீட்டை வச்சு மறைச்சிக்கிறாங்க. ஓ மை காட், என்னுடைய வெர்ஜினிட்டி போயிடுச்சு, போய் இவங்க கிட்ட போயிடுச்சு. இது இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுங்கிற லெவலுக்கு ரொம்பவே நிஜ லைஃப்லேயும் ஓவர் ஆக்டிங் தான் போல். இவங்க அப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்க. நீ ஒரு செகண்ட் நிறுத்துறியா? நீ பேசுகிறத முதல்ல நிறுத்து. இந்த அளவுக்கு நீ பேசுகிறனா அப்போது உனக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு. ஸோ இப்போ நீ நல்லா இருக்க. உனக்கு நேற்று ரொம்ப முடியலங்கிறதுனால மட்டும்தான் என் வீட்டில் தங்க வச்சேன். ஸோ இப்போ நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்புன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை உருவிட்டு கிளப்பி பார்க்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளில போடலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாக்ஸ் எல்லாம் எடுக்க இவங்க போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே ஏதோ வாசனை வருதுன்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போகிறாங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாசனையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கு. போய் பார்த்தா இவங்க அழகாக குக் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பு, ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டேஸ்ட்டில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னடா இங்கேருந்து அவளை காணுமேன்ட்டு இவங்களும் வந்துடுறாங்க. ஏய் நிறுத்து, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? கொஞ்சமாவது யோசிக்கிறியா? இது இன்னொருத்தவங்க செஞ்சு வச்சுருக்காங்க, அவங்களோடதுன்னு யோசிக்கிறியா? நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்டால், செம ஸ்மெல்லு, செம டேஸ்ட்டு, சான்ஸே இல்லை, நீங்கள்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் போங்க, அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாராட்டல் வேறு. இதில் இல்லையே, நான் வந்து பார்த்தேன் 2 பவுலில் இருந்துச்சு, ஒரு பவுல் உங்களுக்குண்ணா, அப்போ இன்னொரு பவுல் எனக்கு தானே பண்ணியிருப்பீங்க, அதனால தான் வாங்க வாங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவ குக் பண்ணி வச்சா மாதிரி அவங்களையும் சாப்பிட கூப்பிட்றா. சூப்பர் ஃபிஷ்லாம் செம்மையாக இருக்குது சூப்பர்னு சொல்லிட்டு, அது உங்களோட தானே, உங்களுக்கு அது வேணாமா கொடுங்க, அதையும் நானே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதையும் இவளே எடுத்து சாப்பிட்றா. ஸோ அப்போ மொபைல் ரிங் ஆகுது. ஸோ இவரை கவனிக்கிறத விட்டுட்டு நம்ம அதை போய் பார்ப்போமேனு மொபைலை வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தா நம்ம டாம் தான். வின், நீ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தியா? உன்னோட லீக்டு ஃபோட்டோஸ்ன்னு சொன்னது நான் கூட வேறு ஏதோ ஃபோட்டோஸ்ன்னு நினச்சேன். அதெல்லாம் கிடையாது. நேற்று இவங்க மேவை பார்க்க போனாங்க இல்லையா, அதை எவனோ ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டான். ஸோ இப்போ அந்த ஃபோட்டோஸ் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதை தான் இப்போ டாம் பார்க்க சொல்கிறான். இதை பார்த்தவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இதை கூட விட மாட்டீங்களாடான்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கவளை பார்த்து, நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு, எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம வான் என்ன பண்ணுதுன்னா, ஓமைகாட் நம்ம வின்னு சூப்பர் ஸ்டார், அவங்க எனக்கு குக் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதை நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனா, இதை யார்ட்டையாவது சொன்னால் கூட நம்ப மாட்டாங்களே, நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஸோ இப்போ அங்கே போனவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஆளே நல்லா ரெடியாகி மறுபடியும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் அவங்க இடத்துலையே வச்சுட்டு வெளில போகிறதுக்கு வராங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பூனை மாதிரி அடி மேலே அடி வச்சு நடந்து வராங்க. இங்கே நம்ம வின்னும் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன போயிட்டுருக்குன்னா, இந்த விஷயம் எங்கே பார்த்தாலும் பரவிடுச்சு. ஸோ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வின்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறான்னா, வின்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு டாம் கால் பண்ணி சொல்லிகிட்ருக்கான். என்ன வேணாலும் ஆகட்டும் டாம், நீ யாருக்கிட்டேயும் இந்த அட்ரஸை கொடுக்காத, அதுலேயும் முக்கியமாக மேகிட்ட நான் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேங்கிற விஷயத்த தயவு செய்து சொல்லிடாதன்னு சொல்லிட்டு டாம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க. டாமும் சரி நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. கரெக்டாக வானே அந்த வாசலுக்கு போகும்போது இவங்க பார்த்துடுறாங்க. ஏய் நில்லுன்னு சொல்ல காதில் வாங்காமல், எனக்கு இன்னைக்கு டைம் ஆகிடுச்சி, நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்து மீட் பண்ணி பேசிக்கலாம் பாய்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. என்னமோ ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட பாய் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. சரி, போன ஆள் எங்கே போயிருக்குன்னு பார்த்தா, இன்றைக்கி தான் ஒரு வேலை பண்ணுறதுக்காக வந்திருக்கு. இவ்வளோ நாள் வந்து சான்ஸ் கேட்டு தானே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் இதே சினி ஃபீல்டில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா
டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. முக்கியமான ஆக்ட்ரஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கேமராவை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்பவே அந்த இடமே கலைவரமாக இருக்குது. இப்போ அங்கே அந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறான்னா, மேவை பார்த்துறதுக்காக ஒரு ஆளை வர சொல்லியிருந்தோமே, அவங்க எங்கன்னு சொல்லி கேட்கும் போதே வான் தான் இருக்கா, கையை தூக்குறா. நான் தான் அதுன்னு சொன்னதும், நீ தானம்மா அது, மேவுக்கு இன்னும் 2 மினிட்ஸில் இங்கே வந்தாகணும், அவங்கள போய் ப்ரிப்பேர் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வான்னு சொல்லி இவங்கள அமுச்சு விடுறாங்க. சரிங்க சார், ஓகே சார், நான் போகிறேன் சார்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம ஆளோட மூஞ்சில் எனர்ஜி மட்டும் குறையவே குறையாது. இப்போ அங்கே போகும்போது தான் ஒரு ஆளை கவனிக்கிறாங்க. இந்த ஆள் யாருன்னு பார்த்தா, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் மேனேஜராக இருந்தாங்களாம். ஆனால் இப்போ இவங்களே ஒரு செலிபிரிட்டியாக மாறிட்டாங்களாம். ஸோ அதை தான் இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நம்ம வானும் பயங்கரமாக எக்ஸைட் ஆகுறாங்க. ஓ மை காட், குன்வான்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறான்னா, போய் மேம் கூப்பிட்டு வந்தியா இல்லையா, என்ன பண்ணுற நீன்னு சொல்லி திட்ட, 5 மினிட்ஸ் தான் இருக்குது, சீக்கிரம் வான்னு சொல்லி கூப்பிட்றான். சரிங்க சார் நான் அதை போகிறேன்னு சொல்லிட்டு இவளும் மேவை கூப்பிட்றதுக்காக போகிறா. இப்போ உள்ளே போய் டோரை ஓப்பன் பண்ணுறா. அப்போ தான் அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னா, எனக்கும் வின்னுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான், வேறு ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குதுன்னு சொல்லி அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று வைரலான அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே, உங்கள் 2 பேரையும் க்ளோஸாக வச்சு ஏதோ பேசிக்கிறாங்களே, ஆஃப்டர் டிவோர்ஸ் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ போகுதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த கொஷின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி ஃபோட்டோஸை பற்றி பேசுனதும் நம்ம வானும் அந்த ஃபோட்டோஸை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது தெரியுது. ஓ மை காட்னு இவங்க உடனே 2 பேரும் இவங்கள திரும்பி பார்க்குறாங்க. ஏமா அப்படி கத்துற, வந்த வேலையை மட்டும் பாருமான்னு சொன்னதும், மேம் உங்களை அங்கே கூப்பிட்றாங்க ஸ்டேஜுக்கு, நீங்கள் ரெடினா வரலாம் மேம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி நான் ரெடி தான், போகலாமேன்னு சொல்லிட்டு இவங்களும் எழுந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க காலில் அடிபட்டதை பற்றி அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க. அவங்க காலில் அடிபட்டுறதுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ பரவாயில்ல, பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க, 2 டைம்ஸ் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டேன், இப்போ ஓகே தான் சொல்லிட்டு இவங்களும் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க போகிறாங்க, ஆனால் டோர் க்ளோஸில் இருக்குது. உடனே நம்ம வானை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான செலிப்ரிட்டிஸ்லாம் அவங்களே டோர் ஓப்பன் பண்ணிலாம் வரமாட்டாங்க இல்லையா, கூட இருக்கிறவங்க தான் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும். இவங்க இந்த ஒர்க்குக்கு புதுசுங்கிறதுனால அது தெரியாமல் அப்படியே நிற்க, இவங்க ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு நின்னதும், ஓ டோர் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வான் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் செகண்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.